நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் இதுபோன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் எனவும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆசிரியர் பணியில் இருப்போர் அதில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் கட்டாயம் என அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களுக்காக என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன குறிப்பிடுகிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இருப்பினும் பல்வேறு சூழல்களை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற கூடிய அந்த வயது 5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தால் அவர்கள் ஆசிரியர் பணியில் தொடரலாம். அதாவது அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அதே வேளையில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்தால் அவர்கள் கட்டாயம் டெட் தேர்வு எழுதி தகுதி பெற வேண்டும். இல்லையெனில் அவர்கள் வேலையை விட்டு வெளியேற்றலாம் அல்லது இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா, அது அவர்களின் உரிமைகளை பாதிக்குமா என்பது குறித்து விசாரிக்க உயர் அமர்வுக்கு வழக்கை பரிந்துரை செய்வதாக நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதுமே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் சேர வேண்டுமானால் அவர்கள் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த சட்டம் வந்தது 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த அடிப்படையிலே இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு சில நியமனங்கள் இந்த டெட் தேர்வு எழுதாமலே சில மாநிலங்களில் இது போன்ற ஆசிரியர்கள் பணியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு சேர்ந்தவர்கள் பணியிலே சேர்ந்து அவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றிருந்தாலும் கூட கட்டாயம் அந்த தேர்வினை எழுதி, அதாவது தகுதி தேர்வினை எழுதி வெற்றி பெற்றுதான் பணியில் தொடர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பே, அதாவது 2009 சட்டம் வருவதற்கு முன்பே பணியில் சேர்ந்தவர்களுக்கு இது பொருந்தாது என்பதும் கூடுதல் தகவல். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.